Okay guys, welcome to Shalom the Boat Day Cruise. First நம்ம பார்க்க போறது boating தான். நீங்க வாங்க நான் உங்களுக்கு brief பண்றேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் சார்ஜ் இருக்குதுல. நம்ம நம்பர் கொடுத்துருக்கீங்க. பெர்மிட் இன்டர்செக்ட் பண்ணிட்டேனா ஓகே சார், ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது இந்த 12 பாயிண்ட்ஸ் தான். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வருது எப்படின்னா நெய்யார் ரிவர்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெய்யார் ரிவர். இங்கே இந்த ஒரு 30 கிலோமீட்டர் பின்னாடியே நெய்யாரோட ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அங்கேருந்து வர தண்ணி தான் இந்த 2 கெனால் வழியாக போய் கடைசியில் இந்த பீச்சில் போய் சேர மாதிரி. அது பக்கத்துலேயே ஒரு ஐரன் பீச் மாதிரி ஒரு இடம் இருக்கும், கோல்டன் சன் பீச்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது வந்துட்டு ஏபிஎம் கெனால். இதோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா இது வந்துட்டு நேரோ பேசேஜ் கெனால். 2 பக்கமுமே டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுல்லி கவர் டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் மேங்க்ரோஃப் சொல்லுவாங்க, கண்டல் காடுகள். கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் த கடல் காடு நம்ம சரௌண்டிங்ஸ் தான் சுற்றி இருப்போம். ஆனால் இது வந்துட்டு உள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அனகொண்டா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த அனகொண்டா ஃபாரஸ்ட்னா இதுக்கு ஸ்ட்ரக்சர் அந்த பாம்பு மாதிரி நம்ம வளைஞ்சு போகிறதுனால தான் அதுக்கு அந்த பேர் வந்துருக்கு அனகொண்டா ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாகவே டார்க்கிஷ் தீம் தான். பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இதில் கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா கோகனட் ஐலண்ட்ஸ் சொல்லுவாங்க, கோகனட் பிளான்டேஷன் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வாட்சிங் ஏரியாவும் மேங்க்ரூவ் ஐலண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு செப்பரேட்டட் ஐலண்ட் தான். ஆனால் இந்த இடத்துல மெயினாகவே உங்களுக்கு வெரைட்டியான ரேர் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் உங்களுக்கு இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ், தண்ணியிலே வந்துட்டு மாதிரி ரிசோர்ட் தான் அது. ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், அதுவும் தண்ணி மாதிரி ரெஸ்டாரண்ட் தான். அது வந்து எப்படின்னா உங்களுக்கு பீச் வியூ பார்த்துக்கிட்டே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வருது எலிஃபண்ட் ராக். பார்க்குறது யானை மாதிரி இருக்கிற ஒரு ராக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ராக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மதர் மேரி ஸ்டாச்சு. இது வந்துட்டு பழைய ஒரு ஸ்டாச்சு தான், பாறைக்கு மேலே கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்டோரி பாயிண்ட். நம்ம கன்னியாகுமரி பார்க்குறவங்கள 2-3 ஓஷன்ஸ் கம்பைன் ஆகுது. இங்கே எப்படின்னா 1 ஓஷன் 1 நதி, இது 2 தான் கம்பைனிங் பாயிண்ட். இதில் எக்ஸ்டோரி பாயிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக கோல்டன் சன் பீச். 2 பக்கமே தண்ணி, ஒன்று வந்துட்டு சால்ட்டி வாட்டர், ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர். சென்டரில் ஒரு லேண்ட் ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் கெஸ்ட் இறங்கி அங்கே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் அதில் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஹார்ஸ் ரைடிங், கேமல் ரைடிங் எல்லாமே இருக்கும். இந்த ஃபுல்லாக அவங்களை சுற்றி பார்க்குறதுக்கு 1.5 மணி நேரமே பத்தாது. ஸோ கம் அண்ட் என்ஜாய். இது ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணும் 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்துக்கும் தயாரிஃப் இருக்குது. செப்பரேட் ரேட் கார்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அசோசியேஷன்லேருந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்க ரேட் தான். 2 பேருக்கு 1 ஹவர்னா 2500, அடிஷனல் மெம்பர்னா 500 வந்துடும். அது 1.5 மணி நேரம்னா 3500, அடிஷனல் மெம்பருக்கு 500 ஈச் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட ரேட்டு. செம ப்ரைஸ், ஒர்த்ஃபுல்லான ப்ரைஸுக்கு இது உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதில் இப்போ கட்டண விவரங்கள் அந்த போஸ்டரை நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது சில நேரம் மாறுபடலாம், அது அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேங்க. அவங்களுடைய அட்ரஸ்ஸு இதெல்லாம் விசிட்டிங் கார்டாக அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆமாம், இந்த காணொலி மூலயமா பார்த்துக்கிறேங்க. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து போட்டில் இருக்கோம். போட்டில் வந்துட்டு அந்த அவேர்னஸ் உடைய போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி நம்ம அதில் வந்து லைஃப் ஜாக்கெட் இதெல்லாமே போடணும். அப்புறம் வந்து டேரிஃப் எவ்வளோ கட்டணம் செலுத்துறது அந்த விவரம் இருக்குது. அப்புறம் போட்டுடைய நேமு, ஓனர்ஸ் அவங்களுடைய பேர் எல்லாமே இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இப்போது மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த போட் ஸ்டேஷன்லேருந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமான ஒரு சூழ்நிலை. ஆமாம், 2 பக்கமும் நல்ல பச்சை பசையல் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. மரங்கள், செடிகள் அது போல். அப்புறம் ஒவ்வொரு போட்டும் வந்து போய்கிட்டு இருக்கு, தப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் இது ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஒரு பாலத்துக்கு அடியில் ஓடி போகிறோம். இது வந்து 2 கரையை இணைக்கிற ஒரு கனெக்டிவிட்டி பாலம் தான். அடுத்து இங்கே கேரளா என்றாலே பச்சை பசையில் இருக்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு தண்ணீர் வந்துக்கிட்டு இறைவன் கொடுத்த வரம். அதனால் தண்ணீர் இருந்தாலே பசுமைக்கு குறைவே இருக்காது. இங்கே நிறைய போட் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நாங்கள் வந்தது போல் நிறைய போட் ஸ்டேஷன் இருக்குது. அந்தந்த போட் ஸ்டேஷனில் யாரார் புக் பண்ணாங்களோ அவங்க அந்தந்த போட்டு உரிமையாளர் மூலியமாக போவாங்களோ.
அப்புறம் ஒரே தென்னை மரங்களும் சூழ்ந்து இருக்கு. கேரளா என்றாலே தென்னை மரம் ஒரு முக்கியமானது. இப்போ இந்த இதுக்குள்ள போது வர என்ட்ரன்ஸ் மேங்க்ரோவ் கார்டன். இப்போ நம்ம வந்து மேங்க்ரோவ் கார்டன் ஒரு குறுகிய ஒரு சேனல் மாதிரி உள்ளே போகிறோம். அது பேர் அனகோண்டா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இது வந்து ஒரு ஐலண்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதில் நாங்கள் வந்து இந்த அனகோண்டா அந்த ஃபாரஸ்ட் அந்த கேனல் வழியே போய் அப்படியே வெளிவர போகிறோம். இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இது இந்த அமேசான் காடுகள் உள்ள போல் ஒரு மாதிரி இருக்குது. அந்த அமேசான் காடுகளில் வந்துட்டு எப்படின்னா அமேசான் நதியில் 2 பக்கமும் செடிகள் மரங்கள் இருக்கிறது போல் இது ஒரு அமைப்பு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. ஆதி காலத்தில் ராஜாக்கள் வந்து இதை பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோல் இந்த அமேசான் நதி போல் இருக்கிறதுனால இங்கிலீஷ் மூவியில் வர்ற போல் அனகோண்டா அப்படின்னு ஒரு பெரிய பாம்பை வச்சு எடுத்த படமும் இதில் அனகோண்டா 3 3வது பார்ட்டு, அனகோண்டாவில் 3வது பார்ட்டு வந்து இங்கே எடுத்ததாக சொல்கிறாங்க. கொஞ்சம் இந்த சீன்கள்லாம் எடுத்துருக்கலாம் இல்லை, ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு அந்த அமேசான் நதி போல் இருக்குது. மற்றபடி போக போக இந்த நதிகள் எல்லாமே வந்து கடலில் கலக்கிறதுனால இந்த தண்ணீரினுடைய டென்சிட்டியும் கொஞ்சம் வித்தியாசப்படுறதுனால இதில் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்கிற போல் இவங்க இந்த தமிழில் சொல்கிறது அலையத்தி காடுகள்ம்பாங்க. அந்த அலையத்தி காடுகளும் இதில் சேர்ந்துருக்கு. இதில் இடையிடையே கொஞ்சம் நல்ல தண்ணி இருக்கிற ஏரியாவிலையும் அவங்க தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க. அப்புறம் மற்றபடி விவசாயமும் நடக்குது. ஆனால் முக்கியத்துவம் இந்த கால்வாய் சேனலுக்கு வந்து டூரிஸ்டம் தான் அதிகம் பயன்படுத்தப்படுற மாதிரி தெரியுது. இதில் நம்ம பார்க்குற நிறையா இந்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல செஞ்சு வச்சுருக்குறாங்க. போட்டு பக்கத்தில் போய் அதில் ஏறுறதுக்கு படிகள்லாம் வச்சுருக்காங்க. ஏறி போய் மேலே ஏறி ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எதுவும் வாங்கி சாப்பிட்டுக்கிறலாம். அதே போல் நிறையா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், மிதக்கும் உணவகங்கள் அதுவும் நிறைய இருக்குது. அப்புறம் நிறைய பறவைகள், விதவிதமான பறவைகள்லாம் நிறைய நாங்கள் பார்த்தோம். அதில் இந்த இப்போ அமெரிக்காலலாம் போனோன்னா இந்த பெலிகான் பேர்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் நிறையா போட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இந்த வெயில் சீசன் இந்த மாதிரி இருக்கிற இளநீ, அப்புறம் மற்றபடி தர்பூசணி பழங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க, விற்கிறாங்க. இப்படி போகிற வழியில் சில பழங்கள்லாம் வித்தியாசமாக தெரியுது. ஏறக்குறைய மாம்பழம் மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அது உண்மையான மாம்பழம் இல்லையா, அது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் மிக்ஸ் ஆன ஏரியா, அதனால் அது வந்து நச்சுத்தன்மையான சொல்கிறாங்க. இது ஏதாவது உடலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். நம்ம எது கிடைக்குது அதை பார்க்குறோம், அதை பறிக்கும், சாப்பிட்டோன்னு இருக்கக்கூடாது.
அதுபோல் ஒரு சில இடங்கள்லாம் வந்து இதுவும் பார்த்தோம், பைனாப்பிளும் பார்த்தோம். அதே போல் தான் இருந்தது. ஆனால் அது வந்து சாப்பிட்ற பைனாப்பிள் மாதிரி இல்லை. அது சாப்பிட்டோம்னா உடல் உபாதைகள் ஏற்படலாம் போல். அப்படியே குறுகலான இடத்துலேருந்து இப்போ கொஞ்சம் விரிந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த பச்சை பசுமையாக நம்ம பார்க்கும்போது அது ஒரு ரம்யமாக தான் இருக்குது. இப்போ இந்த நெய்யாற்றன்கரை பற்றி சொல்ல போகிறேன். நெய்யாற்றன்கரை நகராட்சி வந்து கேரளத்தில் உள்ள திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இது திருவனந்தபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது நெய்யாற்றின் கரையில் அமைந்துள்ளதால் நெய்யாற்றின் கரை என்று அழைக்கப்படுகிறது. மலையாளத்தில் இற்ற என எழுதி இட்ட என உச்சரிப்பார்களாம். எனவே நெய்யாற்றின் கரையை நெய்யாட்டின்கரா என்று உச்சரிப்பார்களாம். இது நெய்யாற்றின் கரை வட்டத்தின் தலைமையாக இருக்குதான். திருவனந்தபுரம் பெருநகர் பகுதியில் புறநகராக இது விளங்குதான். நெய்யாறு வந்து அகத்திய மலையில் இருந்து தொடங்குகிறதான். இந்த நகரத்தை நெய்யாற்றின் கரை நகராட்சியினர் வந்து தான் ஆட்சி செய்கின்றனர். அப்புறம் இது வந்து இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் இருக்குது ஒரு நகராட்சி இது. அடுத்தாப்புல மொழிகள் வந்து மலையாளம், ஆங்கிலம். பேசுகிற மொழிகள் வந்து மலையாளம், ஆங்கிலம், தமிழும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கடற்கரை இருக்க தூரம் வந்து 78 கிலோமீட்டர்ன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா 48 மைலாம். படிப்பு விஷயத்தில் வந்து ஒரு 98% மேலே நல்ல கல்வி அறிவுள்ள மக்கள். மற்றபடி மும்பை இங்கேருந்து 1563 கிலோமீட்டர் லெவலில் இருக்குதான். டெல்லி வந்து 2834 கிலோமீட்டர் லெவலில் இருக்குதான். மற்றபடி சராசரியான வெப்பநிலை ஒரு 27 டிகிரி செல்சியஸ் அந்த லெவலில் இருக்குதான். நல்ல கோடை காலத்தில் வந்து 35 டிகிரி செல்சியஸ் அப்படி இருக்கும் போல். குளிர் காலத்தில் வந்து 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும் போல். நம்ம இப்போ இப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு தண்ணிக்கு நடுவில் ஒரு சிலுவை இருந்தது. அது ஒரு கிராஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பக்கத்தில் வர்றது வந்து ஒரு மவுண்ட் மாதிரி ஒரு ஸ்டேச்சு முன்னாடியே ஆதி காலத்தில் இருந்தது போல். அதை சரிவர அப்படி பயன்படுத்திட்டு வராங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு கத்தோலிக்க ஒரு நம்பிக்கையுடைய இதுக்காக அதை வந்து சரிவர அதை பண்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். அடுத்து நம்ம இந்த ரம்மியமான சூழலில் போயிட்டுருக்கும்போது தூரத்தில் சில ரெசார்ட் மாதிரி தெரியுது. மக்கள் வந்துட்டு போட்டில் இயற்கையான ஒரு சூழ்நிலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய நம்ம கடலுக்கு
பீச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் போல தெரியுது. இந்த கோல்டன் பீச்சுன்னு சொன்னது அந்த ஏரியா பக்கத்தில் வந்த மாதிரி தெரியுது. இது ஒரு பெரிய ஒரு கடலில் வந்துட்டு நம்ம பயணம் செய்கிறத காட்டிலும் சின்ன போட்டில் எல்லோரும் போகிறது அவங்களுக்கு ஒரு குதூகலமாக இருக்குது. ஒரு வழியில் அது ஒரு ஆபத்து எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரெசார்ட்டுனா இது ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டு. எப்படின்னா மிதக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதிகள் அப்படி நிறைய கட்டி போட்டிருக்காங்க. இதில் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ரெசார்ட் நிறைய கட்டி போட்டிருக்காங்க. இது ஒரு எப்படின்னா சுற்றி வர தண்ணி ஒரு ஐலண்டு போல் இருக்குது. அப்புறம் இந்த தண்ணி எல்லாமே அப்படியே ஐலண்டு போல் சுற்றி வர தண்ணி பூரா கடலில் கலக்குது. அதான் இந்த ஏரியா கடலில் வந்துட்டு சங்கமிக்கிற ஏரியா. அப்புறம் ஆற்று தண்ணி வந்து கடலில் இந்த இடத்துல தான் சங்கமிக்குது. இதில் 2 பக்கம் கரை இருக்குது. அது சங்கமிக்கிறது ஒரு சொல்கிறாங்க கன்னியாகுமரியில் சங்கமிக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. மற்றபடி இதில் வேறு ஒரு பீச் ஒன்று, அதை கோல்டன் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக வந்து அடுத்தடுத்து வரும் போல். ரெசார்ட்லாம் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நிறைய பேர் இங்கே வந்து போவாங்க போல். இது ஒரு ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டு, மிதக்கிற ஒரு விடுதி போல். இந்த நெய்யாற்றங்கரையில் வந்து கிருஷ்ணர் கோயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான உள்ளது. இது வந்து திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு தெற்கு பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். மற்றபடி மூலவர் வந்து கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருக்கு அமைஞ்சுள்ள முக்கியமான கோயில் இது ஒன்றா. இப்போது நம்ம பார்க்குறது வந்து எப்படின்னா எலிஃபண்ட் ராக். பார்க்குறதுக்கு ஒரு எலிஃபண்ட் மாதிரியே ஒரு தோட்டத்தில் இருக்குது. அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் இதுக்கு பேர் எலிஃபண்ட் ராக் அப்படிங்கிறாங்க. யானை மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து கடற்கரை மணல்கள். அந்த மணலில் இது ஒரு யானை மாதிரி ஒரு தோட்டத்தில் இருக்கிறதுனால இது பேர் எலிஃபண்ட் ராக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுற்றுலாத்தலத்தில் இது ஒரு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. யானை வடிவிலான ஒரு பாறை. இந்த கிருஷ்ணர் கோயிலை பற்றி சொன்னதில் வந்து இந்த கோவில் வந்து முதன்மை தெய்வம் உன்னிக்கண்ணன். அவர் பேர் நவநீத கிருஷ்ணனா. அப்புறம் அவர் வந்து திருக்கையில் வந்து வெண்ணெய் அதை வச்சுருப்பார் போல். கோயிலின் தெய்வமான நெய்யாற்றங்கரை உன்னிக்கண்ணனின் தனித்துவமான ஒரு பிரசாதம் வந்து நெய் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து திருவிழா உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களான நெய்யாற்றங்கரை மோகனச்சந்திரன் மற்றும் நெய்யாற்றங்கரை வாசுதேவன் இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனரா. இந்த கிருஷ்ணன் உடைய கோயில் கருவறை வந்து செம்பு தகட்டால் வேயப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 அடி உயர பஞ்சலோக கிருஷ்ணன் வந்து மேற்கு முகமாக இதில் காட்சி தருவாராம். தென்னை மரத்தில் மறைத்து வைத்து உயிரை காத்த கிருஷ்ணனுக்கு
மன்னர் மார்த்தாண்டவர்மா அமைத்த ஆலயமாக இது. சரி, நம்ம இப்போ வந்து போட்டுகளை நிறைய இருக்கிற சூழலில் வந்துட்டோம். இது பேர் வந்து கோல்டன் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டன் பீச் பக்கத்தில் வந்துட்டோம். இது ஒரு எல்லாருக்கும் ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து தென்னிந்தியா வட இந்தியா இந்த மாதிரி சாட் ஐட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே கிடைக்கும் போல். அப்புறம் சுட சுட கடற்கரை ஒரு நாள் மீன் இந்த மாதிரி சீ ஃபுட்டு வந்து பொரிச்சு கொடுப்பாங்களாம். சாப்பாடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வேறு இளநீர், மற்ற இந்த வெயிலுக்கு ஏற்ற தர்பூசணி பழங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குமா. வேறு அந்த பொழுதுபோக்காக குதிரை சவாரி, ஒட்டக சவாரி இதுவும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இந்த கோல்டன் பீச் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். கரையோரம் நிறையா ரெசார்ட்லாம் கட்டியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைவேட் ரெசார்ட் நிறையா இருக்குது மக்கள் தங்குறதுக்கு. அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் ப்ரைவேட் ரெசார்ட்டுடைய பேர்லாம். இது போல் சுற்றி இருக்குது. அது ஐலாண்டு போல் இருக்கிறதுனால அந்த ஐலாண்டு மாதிரி இருக்கிற இடத்துலையும் சுற்றி வர தண்ணி இருக்கிற இடத்துலையும் நிறைய ரெசார்ட் இருக்குது. ஐலாண்டுக்கு அவுட்டரில் உள்ள லேண்ட் சைடும் ஒரு சில ரெசார்ட்டுகள் இருக்குது. போட்டு போய் இந்த வெனிஸில், இட்டாலியில் வெனிஸில் போய் போட்டு ஸ்டேஷன் மாதிரி அதில் போட்டு அந்தந்த ரெசார்ட்டில் வந்துட்டு போனோம்னா அதில் படிலாம் இருக்குது. அதில் ஏறி போய்க்கெல்லாம் வரலாம். சர்வீஸ் வந்து போட் சர்வீஸ் தான். சில இடங்களில் வந்து அந்த ரெசார்ட்லேருந்து லேண்ட் வழியாக போகிறதுக்கு 2 வீலர் 4 வீலர் போகிறதுக்கு வழியே இருக்குதான். ஸோ நெய்யாற்றங்கரையில் அமைந்த சிறப்பு மிக்க தலம் என பல்வேறு பெருமைகள் கொண்டதாக இந்த கிருஷ்ணன் கோயில் விளங்குது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் நெய்யாற்றங்கரை கிருஷ்ணசுவாமி கோயில் வந்து அமைந்துள்ளதான். தல வரலாறு அப்படின்னா, திருவிதாங்கூர் மன்னர் பரம்பரையில் முடிசூட்டும் தகுதி அந்த மன்னனின் சகோதரியின் வாரிசுகளுக்கே வழங்கப்படுமா. மன்னரின் வாரிசுகளுக்கு உரிமை இல்லை. மன்னர் அனுஷம் திருநாள் காலத்தில் யுவராஜாவாக இருந்தவர் மார்த்தாண்டவர்மா. அப்போது மன்னர் குடும்பத்தில் குழப்ப சூழ்நிலை இருந்தது. அதே நேரம் திருவிதாங்கூர் மன்னர்களுக்கு பகைவர்களாகி விளங்கிய 8 வீட்டு பிள்ளைமார்கள் யுவராஜனை கொல்ல திட்டமிட்டார்களாம். இதனால் யுவராஜா மிகவும் பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தாராம். அப்போது மாறு வேடத்தில் வெளியில் செல்ல வேண்டியிருந்தது. ஒரு சமயம் நெய்யாற்றங்கரை பகுதிக்கு வந்தபோது பகைவர்கள் கொடிய ஆயுதங்களோடு இவரை பின்தொடர்ந்தனர். யுவராஜா அவர்களிடமிருந்து தப்பிக்க ஓடிக்கொண்டிருந்தார். இப்போ நம்ம இந்த பார்க்குறோம்ல, இந்த ஜூம் பண்ணி காட்டுறது வந்து நம்ம ஏற்கனவே போன அனகொண்டா ஃபாரஸ்ட்டுன்னு. இதுவழி தான் நம்ம போனோம். இப்போ திரும்ப சுற்றி வந்திருக்கோம். ஒரு ஐலாண்டு போல் சுற்றி வந்திருக்கோம். இப்போ யுவராஜா அவர்களிடந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தாரா. அப்போது அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் நிலையை உணர்ந்து அருகில் இருந்த பலாமரத்தை
மரத்தின் பொந்தில் யுவராஜாவை மறைத்து கொள்ள சொன்னானா. யுவராஜாவும் மறைந்து கொண்டாராம். பகைவர்கள் அந்த இடம் வந்ததும் சிறுவனை விசாரித்தாராம். சிறுவன் வேறு திசையை காட்டி மன்னரை காத்தாராம். மன்னர் உயிர் பிழைக்க வைத்த அந்த மரத்தை அம்மச்சி பிலா என்று அழைத்தார்களாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏற்கனவே நம்ம இந்த பாலத்துக்கு அடியில் போனோம்ல, அந்த பாலம் வந்துட்டு இந்த யுவராஜனாக இருந்த மார்த்தாண்டவர்மா பல தடைகளை கடந்து மன்னனாக முடிசூட்டி கொண்டாராம். ஆனால் அவருக்கு தன்னை காத்த மரமும் சிறுவனும் மறந்து போயினராம். இதற்கிடையில் மன்னர் மார்த்தாண்டவர்மா தன் எதிரிகளான 8 வீட்டு பிள்ளைமார்கள் வம்சத்தை பூண்டோடு அழித்தாராம். ஒரு நாள் கனவில் தோன்றிய கிருஷ்ணர் அன்று மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து, உன் உயிர் காத்தது நான் தான், என்னை மறந்து விட்டாயே, இனியும் தாமதிக்காமல் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு என்றாராம். தன் தவற்றை உணர்ந்த மன்னர் தன் உயிர் காத்த அந்த மரத்தை ஆதாரமாக வைத்து ஆலயம் எழுப்ப தீர்மானித்தாராம். அருகே உள்ள ஒரு ஊரில் சிலை உருவாக்கப்பட்டதாம். கல்லால் உருவான அந்த கிருஷ்ணன் சிலையை அவ்வூரில் இருந்து படகில் ஏற்றி வந்தனராம். ஆனால் அச்சிலையோ ஆலயம் வர விரும்பாமல் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தியதாம். பிரசன்னம் பார்த்தபோது ஐம்பொன் சிலையே வேண்டும் என உத்தரவு வந்ததாம். அதன்படியே 1.5 அடி உயர ஐம்பொன் சிலை வடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம். அச்சிலை மன்னரின் கனவில் கிருஷ்ணர் தோன்றிய வடிவில் அமைக்கப்பட்டதாம். இவரே இன்று நெய்யாற்றங்கரை ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி என அழைக்கப்படுகிறார். கிபி 1755ஆம் ஆண்டில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மன்னரை காத்த அந்த பலாமரமும் புனித மரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் விளைவில் ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. உயரமான நுழைவாசலில் மேல்புறத்தில் கீதை உபதேச காட்சி சுதை வடிவில் அமைக்கப்பட்டு உள்ளது. நீண்ட நடைபந்தல் அடுத்து தங்க கொடிமரம் வரவேற்கின்றது. பலிக்கால் நமஸ்கார மண்டபம், படிகள், கதவுகள், சுவர்கள் அனைத்தும் பித்தளை தகடுகளால் பொருத்தப்பட்டுள்ளன. கருவறையானது சதுர வடிவில் அமைந்துள்ளது. கருவறை செம்புத்தகட்டால் வேயப்பட்டுள்ளது. கருவறைக்குள் 1.5 அடி உயர பஞ்சலோக கிருஷ்ணன் மேற்கு முகமாக காட்சி தருகின்றார். இரு கைகளிலும் வெண்ணெய் உருண்டுகளை தாங்கி விரித்து தலைமுடியுடன் அருள் காட்சி வழங்குகின்றார். கருவறையில் சுற்றிலும் சித்திர வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. வேட்டைக்கல் ஒரு மகன், தர்மசாஸ்தா, நடராஜர், ராமர், பட்டாபிஷேகம், நரசிம்மர், கணபதி, மகாலட்சுமி, கிருதாமூர்த்தி படங்கள் உள்ளன. இந்த ஆலயத்தில் கிருஷ்ணன் மீது சாத்திய வெண்ணெய் நோய் தீர்க்கும் அருமருந்தாக காணப்படுகிறது. தினமும் அதிகாலை 4 மணி முதல் காலை 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் தரிசனத்திற்காக திறந்து வைத்திருக்கப்பட்டும் இந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. புரட்டாசி நவராத்திரியும் நல்ல முறையில் கொண்டாடப்படுகிறது. திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த அன்னாசி பழம் மாதிரி இருக்கிற இடம். அந்த செடிகளில் வந்து இருக்கிறது அன்னாசி பழம் கிடையாது, அன்னாசி பழம் மாதிரி உள்ளது. அது சாப்பிடக்கூடாதான், அது வந்து நச்சுத்தன்மை உள்ளதான். பார்க்குறது அன்னாசி பழம் போல இருக்கும். நெய்யாற்றங்கரை இங்கு செல்ல கேரளாவின்
பல்வேறு பகுதிகளில் இருந்து பஸ் மற்றும் ரயில் வசதிகள் உள்ளன. அதனால் இங்கே போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை. நெய்யாற்றினுடைய சிறப்புகளை நீங்கள் நிறையா பார்த்தீங்க. இப்போ நம்ம வந்து ஏறக்குறைய நம்ம ஏறின போட் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த நெய்யாற்றின்கரையை பற்றி ஒரு சில விவரங்கள் சொல்லிட்டேன். இது ஒரு முக்கியமான ஒரு தெய்வஸ்தலமும் பக்கத்தில் இருக்குது. அதை பற்றியும் சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம பொழுதுபோக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு ரம்மியமான ஒரு இடமா இருக்குது. அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இங்கே வந்து உங்கள் நேரத்தை செலவழிங்க. நம்ம இப்போ ஒரு வழியாக போயிட்டு இப்போ மறுபடியாக வந்துட்டோம். இப்போ இருந்தாலும் நம்ம போட்டு எங்கே ஏறணுமோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் சுற்றி கொண்டு போய் நம்மளை கொண்டு விடுவாங்க. இந்த போட்டு ஸ்டேஷன் வந்து நிறையா இருக்குது. யாருக்கு எந்த கம்பெனி போட்டு தேவையோ அந்த கம்பெனியில் அந்த போட்டு ஸ்டேஷனில் போய் ஏறி அவங்கவுங்க சுற்றுலா பயணத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இனி அடுத்த ஒரு நல்ல காணொளியில் வந்துட்டு சந்திப்போம். நான் சொல்லக்கூடாது, கொஞ்சம் வெயிலின் கொடுமை இருந்துட்டு இந்த கோடை நேரத்தில் இருந்தாலும் மனசுக்கு வந்து ஒரு ரம்மியமாக தான் இருந்துச்சு. நான் கேரளாங்கும்போது தண்ணிக்கு அதிகம் பஞ்சம் இல்லை, பசுமைக்கும் பஞ்சம் இல்லை. மக்களே, என்னுடைய சுற்றுலா பயணத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ரம்மியமான சூழ்நிலையை என்ஜாய் பண்ணுங்கள்.